கலாச்சாரம் முஸ்லிம்களுக்குள்ளும் முஸ்லிம்களுக்கு பரவி இருக்கிறது. இந்த அடிப்படையில் தேர்தலை வெல்ல வேண்டும் என்றும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இவ்வாறு தான் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கலாச்சாரத்தை வளர்த்திருக்கிறார்கள். இந்த கலாச்சாரம் மிகவும் ஒரு ஜனநாயக விளிம்புக்கு எதிரான கலாச்சாரம். இதுகளை அந்த தொடரிலே பெற்றிருந்த வேட்பாளர்கள் ஊக்குவிக்கிறார்கள் என்று நான் கருதுகின்ற பொழுது மிக வருத்தமாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் சொல்கின்ற ஜிஹாத் என்ற படை, ஜிஹாத் என்று சொல்லுவது இப்போது நாங்கள் பார்க்கின்றோம். இப்போது சில சொற்கள் பாவிக்கப்பட்டு வருகின்றன. இந்த சொற்களிலே எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இப்பொழுது ஒரு முஸ்லீம் உதாரணங்கள் பாருங்கள், தமிழ்நெட் போன்ற வெப்பேஜ் எல்லாம் கூடிய காலங்களிலே முஸ்லீம்கள் குறித்து மிக பிழையான தவறுகளை பரப்பியிருக்கின்றார்கள். அவர்கள் மிகவும் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். ஒரு தடவை அவர்கள் ஒரு செய்தி வெளியிட்டார்கள். ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக ஒரு முஸ்லீம் பெண்மணி கடத்தப்பட்டார். தமிழ் பெண்மணி ஒன்றை முஸ்லீம்கள் கடத்திவிட்டார் ஓட்டமாவடியில் என்று சொல்லி. ஆனால் உண்மையிலே செய்தியில் இந்த உண்மையும் இருக்கவில்லை. அது மாதிரி இங்குள்ள சில பத்திரிகைகள் கூட இந்த விஷயங்களிலே முஸ்லீம்களுக்கு எதிரான சில விஷயங்களிலே உண்மையிலே அவர்கள் எதிராக செயற்படுகிறார்கள் அல்ல, இன்று இருக்கின்ற இன பிரச்சனையை அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இதற்கு சில விஷயங்களை தெளிவான உறுதியான அறிக்கை தகவல் கிடைக்காமலே சில விஷயங்களை வெளியிடுவதன் மூலமாக 2 சமூகங்களுக்குள்ளும் மேலும் ஒரு சில பிளவுகளை ஏற்படுத்தி விடுகிறார்கள், அறிந்தோ அறியாமலோ. அவ்வாறு இல்லாமல் ஒரு செய்தியானது ஒரு பாரபட்சமின்றி ஒரு நடுநிலையான செய்தியாக இருக்க வேண்டும். அவ்வாறு வருகின்ற பொழுது அந்த செய்தியை நாங்கள் யாராக இருந்தாலும், அது முஸ்லீம்களாக இருந்தாலும் நாங்கள் ஆதரிக்க முடியாது. சரி, நாங்கள் கிழக்கிலே இருக்கின்ற பிரச்சனை குறித்து விரிவாக பேசினோம். அங்கே இருக்கின்ற முஸ்லீம் தமிழ் பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக பேசினோம். ஆயினும் இவைகள் எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்திருந்தாலும் முஸ்லீம்களின் அரசியல் அபிலாஷைகள் இன்னும் சரியாக எட்டப்படாமல் இருப்பதற்கு ஒரு பெரும் காரணமாக இருப்பது தலைமைப்பிடத்திலே அல்லது முஸ்லீம்களின் தலைமைத்துவத்திலே இருக்கின்ற பிரிவு அல்லது பிளவு. இந்த பிளவு இருக்கின்றது என்பதை பலர் அறிந்திருக்கின்றார்கள். ஆயினும் இந்த பிளவு எப்படி இருக்கின்றது அதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டுமாக நான் உங்களிடம் கேட்கின்றேன். உதாரணமாக ரவுஃப் ஹக்கீம் தரப்பிலே ஒரு குழுவும் அத்தாவுல்லா தரப்பிலே இன்னும் ஒரு குழுவும் நுவா தலைவி திருமதி ஃபேரியல் அஷ்ரப் அவர்களின் தலைமையிலே இன்னொரு குழுவும், இந்த பிளவை பற்றி கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்கு கூறுங்கள். நல்லது. உண்மையிலே நாங்கள் இந்த பிளவுகளின் ஊடாக இன்று நாங்கள் என்னதை பார்க்கிறோம் என்று சொன்னால், முஸ்லீம் காங்கிரஸ் தான் துண்டு துண்டாக போய் கொண்டிருக்கின்றது. ஒரு பார்லமெண்டத்தினுடைய ஆட்சியை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக தங்களை கூறிக்கொண்டவர்கள், அதை நிரூபித்து காட்டியவர்கள் இன்று அந்த நிலையிலிருந்து அந்த பலமிழந்த நிலையிலே இருக்கின்றார்கள். அந்த கட்சியிலே 3 ஆகி போன அப்படின்னால் அவர்கள் பலமிழந்து போய் இன்று தங்களுடைய அரசியலில் தாங்கள் செலுத்தின செல்வாக்கை இழந்து இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் சொல்வது போல தலைமைத்துவம் என்பது இன்று இந்த நிலையிலே இந்த பிளவுகளுக்கு வடிகாலமைப்பது போல தான் தொடர்பு செயற்பட்டு கொண்டு வருகின்றது. ஏனென்றால் நீங்கள் பார்க்கலாம், கடந்த காலங்களிலே இந்த தேர்தலுக்கு முன்பாக கூட நாங்கள் கூட ஒரு பொது முயற்சி ஒன்றை மேற்கொண்டோம். இந்த கட்சிகளில் இருக்கின்ற எல்லோருமே ஒன்று சேர்ந்து ஒரு பொது உடன்பாட்டுக்கு வர ஏன் வாய்ப்பில்லை? டிஎன்ஏ போன்ற கட்சிகள் கூட டிஎன்ஏ மூலமாக பல்வேறுபட்ட இயக்கங்களும் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வருகின்ற பொழுது ஏன் முஸ்லீம் மக்கள் வர முடியாது என்றால் அவர்களுக்குள்ள அடிப்படையான பிரச்சனை என்ன என்று ஆராய்ந்தோம். ஆனால் உண்மையிலே தலைமைத்துவமானது எதோச்சதிகரமாக மாறுகின்ற பொழுது அல்லது சுயநலமிக்காக மாறுகின்ற பொழுது அவ்வாறான நிலைமை சாத்தியமில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இது நீங்கள் பார்க்கலாம், இப்பொழுது ரவுஃப் ஹக்கீம் அவருடைய மாமனார் கூட இன்று ஒரு பார்லமெண்ட் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவ்வாறான விஷயங்கள் பார்லமெண்டத்தினுடைய தலைமைத்துவத்தின் மீது நம்பிக்கைக்கு செய்கின்றன. ஆகவே தங்களுடைய சுய நலனுக்காக தாங்கள் இன்று மக்களுடைய வாக்குகள் அவர் கிடைத்திருக்கின்றன. இருப்பினும் அவர் அம்பாறை மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்று இருப்பினும் இது ஒரு புதிய விஷயம் அல்ல. நாங்கள் பார்க்கிறோம், மாக்கான் சர் ராசி ஃபரீத், பத்ரீன் போன்ற பல்வேறுபட்ட தெற்கிலே இருந்து சென்று தேர்தலை புத்தர்களை பார்க்கின்றோம். ஆனால் இதில் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், இவர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் என்றபடினாலே இந்த கட்சியினுடைய அடித்தலைமை கிழக்கில் இருக்கின்றபடினாலும் இவரை அவர் தெரிவு செய்ய வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். ரவுஃப் ஹக்கீம் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்வதில் சிக்கல்கள் இருப்பதாக பலர் கருதினாலும் இம்முறை தேர்தலின் ஊடாக கிழக்கிலங்கையிலே அவர் போட்டியிட்டு அல்லது குறிப்பாக திகாமடுவிலே போட்டியிட்டு 65,000 வாக்குகளை பெற்று அமோக வெற்றியை பெற்றுள்ளார். ஆகவே இந்நிலையில் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுவதில் ஒரு சிக்கல் இருக்கின்றது, அப்படித்தான்? நிச்சயமாக என்று சொல்வதா இருந்தால் நாங்கள் இப்படித்தான் பார்க்க வேண்டும். தலைவராக என்று சொல்வது என்பது உண்மையிலே நாங்கள் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இன்று முஸ்லீம்களுக்குரிய ஒரு அரசியல் கட்சி. இது இன்று நுவா என்பது உண்மையிலேயே தன்னுடைய தனித்துவமான கட்சியாக அரசியல் போட்டியிட்டதாக தங்களை காட்டிக்கொள்ளவில்லை. அவர் குறிப்பாகவே அவர்கள் ஒரு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய கூட்டணியாகத்தான் காட்டிக்கொண்டார்கள். தனித்துவத்தில் தங்களுடைய சின்னமோ அல்லது தனித்துவமாக தான் கேட்டதாக அவர்கள்
பரவலாக பிரச்சாரங்களும் மேற்கொள்ளவில்லை. அவர் ஈடுபடவும் இல்லை, யதார்த்தமாகவும் ஈடுபடவில்லை. அந்த வகையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களுடைய மரச்சின்னத்திலே மீண்டும் போட்டியிட்டு, இவர் காலத்துக்கு காலம் சின்னங்களை மாற்றி கூட்டாக போட்டிட்டது உண்டு. ஆனால் குறிப்பாக இந்த முறை மரச்சின்னத்திலே போட்டியிட்டு தங்களுடைய மரம் சின்னத்தின் ஊடாக அவ்வாறு அரசியல் பயன்படுத்தப்பட்ட மக்கள் மரத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் தங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்கின்றோம், இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வாக்களிக்காவிட்டால் எங்களுடைய அரசியல் உரிமைகளை வென்றெடுக்க முடியாது என்ற அடிப்படையில் அது முஸ்லீம் மக்களுடைய துரதிஷ்டமான நிலைமை நினைக்கின்றேன். என மாற்று அரசியல் இல்லாத சூழ்நிலையிலே தாங்கள் அதைத்தான் தேர்வு செய்ய வேண்டும். அவர்கள் என்ன பிழைவிட்டாலும் அதுக்கு மாற்றுவதற்கு ஒரு வழி இல்லை. ஏனென்றால் எப்படி இருந்தாலும் அவர்கள் தான் செய்ய வேண்டும் என்றும். அடுத்தது ரவுஃப் ஹக்கீமுடைய தனிப்பட்ட கேரிஸ்மான்னு சொல்லலாம், அவருடைய வசீகரம் அல்லது அவருடைய சுருக்கமாக சொல்லப்போனால் அவருடைய பேச்சுவாண்மை, மொழியாற்றல், இதுகெல்லாம் ஒருவேளை ஒரு தலைமைத்துவத்துக்கான பண்புகளாக கருதப்பட்டிருக்கலாம். அது மாத்திரமல்ல, தங்களுடைய தரகு முதலாளிகள், இப்போ தங்களுடைய தரகு ஏஜென்ட்கள் சொல்ல, அதாவது அவர்கள் இவருடைய அரசியலை அங்கு பலப்படுத்துவதற்காகவே அந்த பிரதேசங்களை செயற்படுகின்ற உள்ளூர் தரகர்கள் அவர்கள் ஊடாகவும் அவர்கள் அரசியல் ரீதியான பல செயற்பாடுகளை செய்வதன் மூலம் இவரை எம்பி ஆக்குவதன் மூலம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உண்மையிலே மக்களை அந்த வழியிலே வாக்களிக்க வேண்டும் என்று இந்த தரகு முதலாளிகள் செய்த செயற்பாட்டின் மூலம் முஸ்லீம் காங்கிரஸில் வெற்றி அந்த விடயம் மறுபுறம் இருக்க, தனிப்பட்ட ரீதியாக ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் உங்களுடைய ஒரு நண்பனாக இருந்தபோதும் ஒரு தலைவர் என்ற ரீதியிலே நீங்கள் அவரை எவ்வாறு கணிக்கின்றீர்கள்? அவர் அவர் ஒரு ஒரு சரியான தலைவராக, முஸ்லிம் மக்களின் அபிலாஷைகளை வென்றெடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? நிச்சயமா இல்லை. நாங்கள் பார்க்கின்றோம், கடந்த அவருடைய அரசியல் வரலாற்றை பார்க்கின்றோம். அவருடைய அரசியல் வரலாற்றிலே பல்வேறுபட்ட தவறுகளை அவர் தொடர்ச்சியாக அழைத்துக் கொண்டு வருகின்றார். முஸ்லீம்கள் மூன்றாம் தரப்பாக கலந்து கொள்வது மட்டுமல்ல, முஸ்லீம்களுடைய அரசியல் அபிலாசைகளை தனித்துவமாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற கருதுகோளை கூட அவர் முன்வைக்கவில்லை. ஆரம்பத்திலே அவர் அரசினுடைய ஐக்கிய தேசிய கூட்டணியினுடைய ஒரு அமைப்பாகவே அவர் பல தடவை செயற்பட்டு வந்திருக்கின்றார். பிற்காலத்திலே ஏற்பட்ட வற்புறுத்தல்கள் காரணமாகவும் முஸ்லீம் புத்திஜீவிகள் அரசியல் மாற்று கருத்து கொண்ட நபர்களுடைய வற்புறுத்தலின் காரணமாக அவர் பின்னோக்கி மெதுவாக தன்னுடைய பிற்பட்ட காலங்களிலே தன்னுடைய நிலையை மாற்றி முஸ்லீம்களுக்கான தீர்விலே எவ்வாறான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் பல்வேறுபட்ட உபாயங்களை மேற்கொண்டிருக்கின்றார். ஆனால் ஒவ்வொரு தடவையிலும் அவருடைய உபாயங்கள் அல்லது அவர் பயன்படுத்திய அரசியல் அணுகுமுறைகள் பிழையானவாகவே இருந்திருக்கின்றன. இந்த மூன்றாம் தரப்பை கூட அவர் கடைசி வரையும் வெல்ல முடிய நிலையிலே அந்த கடந்த தேர்தல் வந்துவிட்டது. இப்பொழுது மூன்றாம் தரப்பை பற்றி கதைப்பது கூட அவருக்கு சக்தி இருக்கிறதா என்று கேட்க வேண்டிய கேள்வி இருக்கின்றது. ஏன்னா அவர் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றார். அரசு தரப்பிலே மூன்றாம் தரப்பாக கதைக்க வேண்டும் என்று வற்புறுத்திய நபர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நிலையில் என்ன வகையான செயற்பாடு செய்ய போகிறார்கள்? அவர்களும் முஸ்லீம்களுக்காக பேசப் போகிறார்கள். தாங்களும் முஸ்லீம்களுடைய பிரதிகள், தாங்கள் முஸ்லீம்களுக்கான கதைப்பது உரிமை உள்ளவர்கள் என்று அவர்கள் கதைக்க முன்வரலாம். அவர்கள் இல்லை என்று இவர் மறுப்பதற்கு இவருக்கு உரிமை என்று இப்போது இல்லை. இந்த நிலையிலே நாங்கள் பார்க்கிறோம், பிரபாகரனோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தினால் விளைவுகள் கூட பாரதூரமான வெற்றி அளிக்கவில்லை. அதுக்கு பிறகு அரசுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் கூட பாரத வெற்றி அளிக்கவில்லை. பொதுவாகவே அண்மையிலே அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து செயல்படும் செயற்பாட்டு கூட அவர் வெற்றிகரமான ஒரு அணுகுமுறை, ஒரு முயற்சியான அரசியல் அணுகுமுறையை செய்யவில்லை. அது மாத்திரம் டிஎன்ஏ என்ற தமிழர் கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய கூட்டணி ஆதரிக்கின்ற நிலையிலே தாங்கள் அந்த கூட்டத்தை விலைவிடுவோம் என்று பயமுறுத்தாடினார். ஆனால் பிறகு அந்த நிலை சபாநாயகத்தில் நீங்கள் பார்க்கின்றீர்கள். அவர் சபாநாயகத்திலே டிஎன்ஏ சேர்ந்து செய்திருக்கிறார் என்றால் நான் அது பிழை சரியாக சொல்லவில்லை. ஒன்று, இவர் எதை சொல்லுகிறாரோ அதை திரும்ப மாற்றி சொல்லுவார். அந்த நிலையிலே உறுதியாக நின்று ஒரு கோட்பாட்டை வைக்கின்ற தன்மை அவரிடத்திலே காணவில்லை. இந்த சிக்கல் இருக்கின்ற வேளையிலேயாகவே எங்களுடைய நிறைவு செய்யும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே தலைமைத்துவத்திலே பிரச்சனை, குறிப்பாக மக்களின் அபிலாஷைகளிலே பிரச்சனை, ஒழுங்கான இலக்கில்லாமை, இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்ற போது நீங்களும் ஒரு மாற்று முஸ்லீம் கட்சியிலே இருந்த ஒரு வேட்பாளர் என்ற விதத்திலே நீங்கள் எதிர்காலத்தை எவ்வாறு காண்கின்றீர்கள்? ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஊடாக சமாதான பேச்சுவார்த்தைகள் நடக்கப் போகின்றதா? அப்படி நடந்தால் முஸ்லீம்களின் பிரச்சனைகளுக்கு என்ன நடக்கப் போகின்றது? நாங்கள் இன்று ஒரு நெருக்கடியான கட்டத்தில் இருக்கின்றோம். குறிப்பாக முஸ்லீம்கள், தமிழர்கள் மட்டுமல்ல, முஸ்லீம்கள் சிறுபான்மை வகையிலே நாங்கள் பொதுவாக கரைக்க வேண்டிய இருந்தால் இன்று ஹெல உரிமை என்ற ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத அமைப்பு இன்று மேலோங்கி வருகின்றதை பார்க்கின்றோம். அவருடைய முதல் அடியே மிகவும் காத்திரமான ஒரு பலமான அடியாக இருக்கின்றது. 9 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே ஜேபி போன்ற அமைப்புகள், இனவாத அமைப்புகளுடைய இன்றைய ஆட்சியமைப்பின் பங்காளியாக இருப்பதை பார்க்கின்றோம். இது எதிர்காலத்தினுடைய நிலைமையிலே எந்த அளவு இந்த பேச்சுவார்த்தைகளிலே தமிழ் மக்களுடைய சுயாதீனமான அவருடைய இலக்குகளை அவர் அடைந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதிலே கேள்விக்குறிகள் இருக்கின்றன. இருந்தாலும் அவ்வாறு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பார்க்கின்ற பொழுது முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனை மிகவும் பின்னோக்கிய நிலையில் இருக்கின்றது. ஏனென்றால் முஸ்லீம் என்ற ஒரு தேசம் என்று அங்கீகரிக்கப்பட வேண்டும். அல்லது முஸ்லீம்களுக்கான நாங்கள் தமிழ் மக்கள் தீர்வுக்கு எதிரானவர்கள் அல்ல, அல்லது அதுக்கு எதிரான கட்சியும் அல்ல. எங்களுடைய இலக்கு வடகிழக்கிலே வாழ்கின்ற முஸ்லீம் மக்கள் தங்களுடைய அரசியலை தலைவிதி
தாங்கள் நிர்ணயிக்கின்ற சுயநிலை உரிமையுடையவர்கள் என்பதில் எங்களுக்கு இந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதில் யாரும் திருப்பி செய்ய முடியாது. ஒரு சமூகம் தன்னை தான் விரும்புவார் ஆள்வது என்பது அவருடைய அடிப்படை உரிமை. அது அடிப்படை உரிமை மீறலாக தான் கருதப்பட வேண்டும். ஆகவே அந்த சமூகம் தன்னுடைய அபிலாஷையில் எவ்வாறு அடைந்து கொள்வது என்று குறித்து பரஸ்பரமாக பேச்சுவார்த்தை செய்து கொள்ளலாம், பரஸ்பரம் உடன்பாடுகளுக்கு வந்து கொள்ளலாம். ஆனால் அவர்கள் தங்களின் எங்களை கட்சியை பொறுத்து நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். முஸ்லீம் என்பது என்று வடகிழக்கிலே குறிப்பாக கிழக்கிலே ஒரு தேசம் என்ற பல்வேறுபட்ட குணாதிசயங்களையும் அம்சங்களையும் பொருந்துகின்ற அமைப்பாக இருக்கின்ற சமூகமாக இருக்கின்றது. சுயநிர்ணய உரிமையை நிர்ணயிக்க வேண்டி நிற்கின்ற அமைப்பாக இருக்கின்றது. ஆகவே ஒரு பெடரல் ஒரு கூட்டாட்சி அமைப்பின் ஊடாக கூட்டாட்சியில் ஒரு கூட்டாட்சியாக கூட முஸ்லிம்களுடைய பிரச்சனையும் இலகுவாக தீர்க்கப்படலாம் என்று நாங்கள் அந்த இலக்கை நோக்கிய ஒரு நகர்விலே நாங்கள் சில தீர்மானங்களை முன்வைக்க இருக்கின்றோம். அதை முன்வைத்து வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆம் நேயர்களே, இன்று நாங்கள் முஸ்லீம் மக்களின் பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் முஸ்லீம் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் குறித்தும் நாங்கள் இன்று திரு பஷீர் அவர்களோடு நாங்கள் பேசினோம். இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் இலங்கையிலே அமையப்போகின்ற இறுதி தீர்விலே சிறுபான்மையினர் யாவருக்கும் என்ன நடக்கப் போகின்றது, சிறுபான்மையினரின் பிரச்சனைகள் எவ்வாறு தீரப்போகின்றது என்பதை குறித்தெல்லாம் பேசினோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட உங்களுக்கு மிகவும் நன்றி. இன்னும் ஒரு எதிரொலி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். You're not responsible.